என் குடும்பத்தினுடைய பெருமையை, என் பரம்பரையினுடைய பெருமையை பேச ஆண் வாரிசு வேண்டும், பெண் குழந்தை மட்டும் பிறக்கவே கூடாது. சிரஞ்சீவி அவர்கள் குமுறல் அதை பற்றிய ஒரு வீடியோ வைரலாகி வருது. தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிரஞ்சீவி. இவரை ரசிகர்கள் மெகா ஸ்டார்னு அன்போடு அழைக்கிறாங்க. இவருடைய மகன் நடிகர் ராம் சரண் உபாசனா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நிலையில் பிரம்மானந்தம் என்ற திரைப்பட வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்ட நடிகர் சிரஞ்சீவி தற்போது பெண் குழந்தைகள் பற்றி பேசியது சர்ச்சையாக மாறியிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது, என் மகன் ராம் சரணுக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்து விடுமோன்னு பயமாக இருக்குது. நான் வீட்டில் இருக்கும்போது என்னை சுற்றி பேத்திகள் இருப்பது போல் உணரவில்லை. ஏதோ லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிறது போல நான் நினைக்கிறேன். என் பரம்பரை பெருமையை முன்னெடுத்து வழிநடத்த செல்ல ஒரு ஆண் வாரிசு வேணும். நான் இது பற்றி என் மகனிடம் கூறினால் அவருக்கு அவருடைய மகள்தான் எல்லாம். குடும்பத்தின் மரபை தொடரும் வகையில் இந்த முறையாவது எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரியாக என்னுடைய மகனிடம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி நடிகர் சிரஞ்சீவி மீது மிகுந்த அளவில் கண்டனங்கள் குவிஞ்சு வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ அமேசான் பிரமையை அதிர வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, தமிழ் சினிமாவின் முக்கிய வியாபாரமாக அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி நிறுவனங்கள் இருக்குது. அதற்கு காரணம், கொரோனா ஊரடங்கின் போது தியேட்டர்கள் பல மாதங்கள் மூடப்பட்டிருந்தது. தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை என்பதால் பல படங்கள் நேரடியாக ஓடிடி சேனல்களில் வெளியாச்சு. ரசிகர்களும் ஓடிடியில் படம் பார்க்க துவங்கினாங்க. சூர்யாவின் ஜெய்பி மற்றும் சூரரை போற்று போன்ற படங்கள் ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் செய்யப்பட்டது. அதே போல் ரஞ்சித்தின் சார்பட்டா பரம்பரை படமும் ஓடிடியில் வெளியாச்சு. புதிய படங்களை வாங்குறதுல அமேசான் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனங்களுக்கு இடையே போட்டியும் உருவாச்சு. இதனால் புதிய படங்களை மிகவும் அதிக விலை கொடுத்து நிறுவனங்கள் வாங்க தொடங்கினாங்க. 4 வாரங்கள் கழித்து புதிய படங்கள் ஓடிடியில் வெளியாகுது. பெரிய நடிகர்களின் படங்களை 80 கோடி 90 கோடின்னு விலை பேச பெரிய நடிகர்கள் தங்களின் சம்பளத்தையும் ஜெட் வேகத்தில் உயர்த்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஓடிடியில் படம் பார்க்கும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. மேலும் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படங்கள் ஓடிடி நிறுவனங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்துச்சு. புதிய படங்களின் மீது வைத்த விலையை பாதியாக குறைச்சிட்டாங்க. ஆனாலும் கிடைக்கும் வரை லாபம்னு தயாரிப்பாளர்களும் அதை வாங்கிக்கிறாங்க. இதில் லால் சலாம் உள்ளிட்ட பல படங்கள் ஓடிடியில் பல மாதங்கள் போனியாகாமல் இருந்துச்சு. முன்பெல்லாம் புதிய படங்களை பார்க்காமல் விலை பேசி வந்த ஓடிடி நிறுவனங்கள் இப்போது பிஸ்னஸ் கட் என சொல்லப்படும் படத்தை பார்த்த பின்னரே படங்களை வாங்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். 2.5 மணி நேர படத்தில் 1 மணி நேரம் மட்டும் காட்டுவாங்களாம். அதுபோல் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னென்ன கோபம் என்கிற படத்தில் பிஸ்னஸ் கட்டை பார்த்த அமேசான் படம் மிகவும் சிறப்பாக இருப்பதாக பாராட்டியதோடு இதற்கு பின் கதை என்னவாகும் என்றெல்லாம் ஆர்வமாக விசாரிச்சிருக்கிறாங்களா. அதோடு இந்த படத்தை நல்ல விலை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா. நிலவுக்கு என்மேல் என்னென்ன கோபம் படம் அமேசான் பிரைமில் வெளியாவது உறுதியாக இருக்குது. இந்த படம் தியேட்டரில் 21ஆம் தேதி வெளியாக இருக்குது அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.